எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஜூன் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாகவே ஒரு ஸ்தம்பன நிலைமையில் இருந்து வந்த உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் நீச்ச நிலைமையில் இருந்தார். கடகத்தில் வந்து அவர் 4ஆம் இடத்துல நீச்சமாக பலவீனமாக இருந்தது. ஒரு 4-5 மாதமாகவே மேசராசிக்காரர்கள் நல்லா இல்லை. இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் 7ஆம் தேதியிலிருந்தே அவர் நீச்ச நிலை விலகி அதிநட்பு நிலைன்னு சொல்லப்படக்கூடிய சிம்மத்தில் 5ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஏற்கனவே நடந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக 11ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதும் நல்ல விதமான ஒரு அமைப்பு. ஆகவே கடந்த 3-4 மாதமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலையோ அதிலிருந்தெல்லாம் அப்படியே வெளியே வர போகிறீங்க மேஷராசிக்காரர்கள். பெரிய அளவில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே விலகி இந்த மாதம் முழுவதும் ராசியில் அமர்ந்து சுபத்துவப்படுத்துவதாலும் தைரியமான எண்ணங்கள், தைரியமான செயல்கள், எதையும் சந்திக்க பயந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் முற்றிலுமாக மாற்றம், பணவரவுகள் கொஞ்சம் கையில் நன்றாக இருக்கக்கூடிய சூழல், வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் திருப்தியான போக்குகள் இருக்கக்கூடிய தன்மை, பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் 9ஆம் இடத்தையே வலுத்து பார்க்கக்கூடிய சூழல் மிகப்பெரிய அளவில் நல்லா. என்ன மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ, எந்தெந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ, வேலை பாக்கியம், தொழில் பாக்கியம், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் போன்ற அமைப்புகளுக்கான அடிப்படை அம்சங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி சூரியனையும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே 3ஆம் இடத்துல போய் சேர்ந்து குருவோடு சேர்ந்து சூரியன் சுபத்துவத்தை அடைகிறார். சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது தைரியம், வீரியம், புகழ் போன்றவைகள் நன்றாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கடன் நோய் போன்றவைகள் விலகும் என்பது ஜோதிட பலன். இந்த நேரத்தில் அரசு உத்தியோகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான விஷயங்கள், அப்பாவுடைய உடம்பு நல்லா இல்லை, அப்பாவுடைய விஷயங்கள் நல்லா இல்லை, அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியல, பூர்வீகத்திற்கு வர முடியவில்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தந்தை வழி அமைப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பெற்றவர்கள் இருவரும் நல்ல விதமாக சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய அமைப்புன்னு 7.5 சனியுடைய பாதிப்புகள் சர்வ நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு தெரியாத வண்ணம். குறிப்பாக பாருங்கள், 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே வந்து 7.5 சனி அமைப்புகள் பலவீன வேலையே செய்யாது, நல்லதுகளைத்தான் செய்யும். எப்படின்னா வீடு, வாகனம், வாசல் போன்ற ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருள் அமைப்புகளை கொடுக்கக்கூடியதைத்தான் செய்யும். ஆகவே யாரும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு பெரும்பகுதி நாட்கள் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய சுப மாதமாகவே அமைந்திருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனின்றது மிகப்பெரிய யோக அமைப்பு. 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுகிறாரு. அதோட உங்களுடைய மிகப்பெரிய ஒரு துணைவன் சொல்லப்படக்கூடிய தனாதிபதியான புதன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ஒரு 20-25 நாட்கள் மிதுனத்திலேயே, அதாவது 2ஆம் பாவகத்திலேயே வலுத்து குருவோடு சேர்ந்து புதனும் குருவும் அம்சமாக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக இருக்கிறது. எதிலும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேறு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு இதுவரைக்கும் போகாதவங்க இந்த மாதம் கண்டிப்பாக விசா, பாஸ்போர்ட் கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு, வாகனம் போன்றவைகள் வாங்கக்கூடிய அமைப்பு கடனுக்கு தான். ஏன்னா ராசிநாதன் 12ல் உட்காந்து 6ஆம் இடத்தை தன்னுடைய இன்னொரு வீட்டையே பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்து அதே நல்ல அமைப்பாக வீடு, வாகனம் போன்றவைகளை கடனுக்கு, உயர்தர வீடுகள், சாதாரண வீடு இல்லைங்க, நல்ல ஒரு பெரிய டியூப்ளெக்ஸ் பங்களா மாதிரி, டியூப்ளெக்ஸ் ஃப்ளாட் மாதிரி, உயர்தர வாகனம் BMW, பென்ஸ் மாதிரியான விஷயங்கள், அல்லது அவரவருடைய தகுதி அமைப்பிற்கு ஏற்றாற் போல், இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல் 2 வீலர் வாங்கினா கூட காஸ்ட்லியான 2 வீலர் வாங்கக்கூடிய
அத்தனை அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதுக்கும் பெருசாக கவலைப்பட தேவையில்லாத ஒரு அமைப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல பொதுவாக சுக்கிரன் இருக்கும்போதே தன்னுடைய துலாம் வீட்டை 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இளைய பருவத்தினருக்கு காதல் கிடைக்கக்கூடிய, காதல் வரக்கூடிய அமைப்புகள். ஏற்கனவே பிரேக்கப் ஆகிடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பிரேக்கப்லாம் ஆகாமல் நிஜமாகவே அந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியும் என்கின்ற மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாகவே இப்போது இந்த மாதம் அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இல்லைன்னே சொல்லுவேன். ஐயா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்குங்களே, தொழில் ரீதியாக ஏதாவது கஷ்டங்களை கொடுத்துருமான்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாதுங்க. 11ஆம் இடத்துல சனி இருந்து லாபம் வர வைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். என்ன இருந்தாலும் லாபம் வந்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கும்போது, லாபம் வரணும்னு இருக்கும்போது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் டல் அடிக்காது. ஆகவே லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் சனியும் இருப்பது, 2ஆம் இடத்துல குருவும் இருப்பது, ராசிநாதன் இந்த மாதத்தின் இறுதியிலேயே உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார். இவைகளெல்லாம் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான அற்புத மாதமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம், குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறந்த மாதம் இது. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதத்தினா 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ ராசியிலேயே வந்து புதன் வந்து உட்கார்றார். ஏற்கனவே ராசியிலேயே குருவும் உட்கார்ந்துருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் சுபத்துவப்படுத்தப்படக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆகவே எல்லாவற்றிலும் நல்ல முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இதுவரைக்கும் நீச்சமாக இருந்து உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த எதிரி தொல்லை, வாக்குனால் ஏதாவது கஷ்டங்கள் வந்தது, ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு அதே மாதிரி ஒரு பிரச்சனைகளை சம்பாரித்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது படிப்படியாக விலகுகின்றன. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். ராசியில் குரு, ராசியிலேயே ராசிநாதன் புதன், 10ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்துல ஆரம்பத்தில் 11ல் சூரியன், அதற்கு பிறகு 12ல் சூரியன், அதற்கு பிறகு ராசியிலேயே சூரியன் என்கின்ற இத்தனை அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. முயற்சிகள் எல்லாத்தையும் பலிக்கக்கூடிய தன்மை. கலைத்திறமை கொண்டவர்கள், சினிமாவில் நடிக்கணும், இதில் சோஷியல் மீடியாவில் பெரிய இதாக இருக்கணும், ஃபேஸ்புக்கில் வாங்கணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 20 நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது நல்லபடியாக நடக்கக்கூடிய மிக உயர்ந்த நல்ல நிலை மாதமாகவே இந்த மாதம் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. ராசிநாதன் ராசியில் இருக்கிறனால எல்லாரும் உங்களை மதிக்கிற அளவுக்கு ஒரு செயல் திறமையெல்லாம் இருக்கும். முகம் நல்லா பலன்னு இருக்கும். புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. எதிலும் ஒரு வலிமை இருக்கக்கூடிய அமைப்போல் இப்போது இந்த அமைப்பின் மூலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க ராசியில் வந்து உட்காருவார். அந்த அமைப்பு இப்போதைக்கு வந்திருக்குது. கடந்த ஒரு 4-5 மாதமாகவே நீச்சம் என்கின்ற நிலைமையிலிருந்து இப்போது மிக விரைவான பயணத்தின் மூலமாக ராசியில் வந்து ஒரு 20-25 நாள் உட்கார போகிறார். ஆகவே ராசி புனிதம் அடைவதால், ஏற்கனவே அங்கே குருவும் சேர்ந்திருப்பதால் புத்திசாலித்தனமான முடிவுகளை மிதுன ராசிக்காரர்கள் எடுக்கப் போகிறீர்கள். அல்லது இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காலம் சரியாக இருக்கும்போது நம்ம தப்பான முடிவு எடுக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரியான அமைப்பில் கடந்த காலத்தில் கஷ்டங்களில் இருந்து வந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களும் இப்போது நல்ல முடிவுகள் எடுக்கிறது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் தோற்றுப்போனதாக நினச்சவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக கணவன் மனைவி பிரிவு போன்றவைகள் நல்ல விதமாக மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு என அனைத்திலுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும்தாங்க இப்போ இருக்குது. ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் இனிமேல் படிப்படியாக முன்னேறக்கூடிய, அவரவர்களுடைய வயது தகுதி ஏற்படுத்திற்கு ஏற்றாற் போல எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒன்று கூட சொல்லிடலாம், தாய் மாமன் வகையறால் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த அமைப்பின் பாதிப்புகள் கூட அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பெண்களுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கும். கணிதம் சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல, சனி 9ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல குரு இருக்கின்ற இந்த அமைப்பு மிக மிக முக்கியமாக ராசியில் இருந்த நீச்சனாக இருந்த செவ்வாய் வந்து 7ஆம் தேதி மாறி 2ஆம் இடத்திற்கு மாறி விடுகிறார்.
அதே மாதிரி சூரியனும் இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பிற்பாடு 15 நாளைக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். சூரியன் 12ஆம் இடத்தில் வலுத்து அங்கே குருவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல யோக காலகட்டம். ஆக முதல் பகுதி ஒரு மாதிரி இருந்தாலும் கூட 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் மாற்றத்தின் மூலமாகவும் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய சூரிய மாற்றத்தின் மூலமாக நினைத்தது நடக்கக்கூடிய அற்புத நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், 10ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார்ன்றதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், அதே போல் வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்துல மதுரையில் இருக்கிறாங்க, பிறந்தாங்க நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், திருச்சியில் பிறந்தனா இப்போ சென்னையில் இருக்கிறேன், இந்த மாதிரியாக பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. 4ஆம் பாவகத்தை சுக்கிரன் வலுத்து பார்க்க போகிறார். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், சுக பயணங்கள் செய்ய வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அதற்கு கடந்த 2 வருடங்களாக அஷ்டமச்சனியின் காரணமாக தடைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது சுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. இதை விட மேலே பெண்களால் தொந்தரவுகள், ஆண்களால் தொந்தரவுகள் அனுபவித்தவர்கள், காதல் என்கின்ற பேரில் மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது சுக்கிரன் அப்படியே 11ஆம் வீட்டிற்கு, அதாவது 10வது வீட்டு 9ஆம் வீட்டிலிருந்து 10வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் வரக்கூடிய நிலைமைகள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஓரளவிற்கு 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால் சுக பயணங்கள், வீடு வாகனங்கள், ஏற்கனவே மன அழுத்தத்தில் ஆணால் பெண்ணால் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள், பிரேக்கப் ஆகி போன காதல் அப்படியே ஓஞ்சி போய் புதிய காதல் வரக்கூடிய, பழைய காதல் வராது, பழைய காதல் வரவே வராது. பழையவர்கள், அதாவது ஏற்கனவே நான் இவங்களை லவ் பண்ணேன் அவங்கள லவ் பண்ணேன் அப்படின்றத மீண்டும் திரும்பி வருவார்களா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்னொரு புதிய காதல் உருவாகி அந்த காதல் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என கடகராசிக்காரர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 6ஆம் இடம் 8ஆம் இடம் இப்போது வலுத்திருக்கிறதுனால குருவின் பார்வையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் கிடைக்காத அளவிற்கு லாபம், சூதாட்டத்தில் மனசு போகும். தயவுசெய்து சூதாட்டம் ஆன்லைன் கேம்னா அப்படி இப்படின்னு போயிடாதீங்க. அதிலெல்லாம் முதல்ல பணம் வர்ற மாதிரி இருந்தாலும் சில இதில் இப்போ மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். அஷ்டமச்சனியில் இழந்த அமைப்புகளை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக மனக்கட்டுப்பாடுகளோடு இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதையும் நினைக்காதீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சோதனைகள் பாக்கி இருக்கிறது என்பது தான் உண்மை. அவர்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக அப்படியே விலகும். ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. அவர்களுக்கும் சேர்த்தே ஜூன் மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு ஜூன்.